காந்தினாலேயும் நேருனாலேயும் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சின்னு வரலாறு சொல்லுது. ஆனால் மூணாவதாக ஒரு ஆள் இருக்காங்கன்னு நான் சொன்னாக்கா, அவரை கண்டு பிரிட்டிஷ் இராணுவமே மிரண்டுச்சுன்னு நான் சொன்னாக்கா, ஹிட்லர் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டாருன்னு நான் சொன்னாக்கா, ஜப்பான் அவர் மேலே நம்பிக்கை கொண்டாங்கன்னு நான் சொன்னாக்கா, and a man who loved by million of Indian people. வெளிச்சத்துக்கு வந்தால் காணாமல் போகிற நிழல் மாதிரி அவர் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த லிஸ்ட்டிலேருந்து மறைஞ்சு போனார். இன்ன வரைக்குமே அவரோட இறப்பு இந்தியாவோட மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. அவர் வேறு யாரும் இல்லை, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இன்றைக்கி நம்ம அவரை பற்றி தான் பேசுகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஏன்னா அவரை பற்றி சொல்லாத கதைகளை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் இன்சோல் விளாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. சுபாஷ் சந்திர போஸ். ஓகே, அவர் எங்கே பிறந்தார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் கத்தார் என்ற ஒரு பகுதியில் தான் அவர் பிறந்தார். அவர் பிறந்த வருஷம் 1897. அண்ட் அவர் ஒரு பெங்காலி பணக்கார ஃபேமிலியில் தான் பிறந்தார். எஸ், சுபாஷ் சந்திர போஸ் ஒரு பெங்காலி. அவரை பற்றி சொல்லணுன்னாக்கா, ஒரு இடத்துல தப்பு நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அவர் கேட்பாருங்க. அவ்வளோ ஏன், ஒரு தடவை பிரிட்டிஷ் டீச்சரு இந்தியர்களை பற்றி தரக்குறைவாக பேசுறதுனால அந்த பிரிட்டிஷ் டீச்சரை சுபாஷ் சந்திர போஸ் அடிச்சிட்டாரு. அந்த வயசுலே நம்ம ஆளுக்கு தில்லை பார்த்தீங்களா. அவரோட அப்பா சுபாஷ் சந்திர போஸ் பிரிட்டிஷ்க்கு வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக அவரை இங்கிலாந்துக்கு அனுப்பி ICS இந்தியன் சிவில் சர்வீஸ் அந்த எக்ஸாம் எழுத சொன்னார். அவரும் எழுதி ஹையஸ்ட் ரேங்கில் பாஸ் ஆகினாருங்க. ஆனால் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி 1921 சுபாஷ் சந்திர போஸ் அந்த பதவியை ராஜினாமா பண்ணார். சுபாஷ் சந்திர போஸ் என்ன நினச்சார்னா, சுதந்திரம் என்பது நம்மளா எடுத்துக்கிற ஒரு விஷயம், அதை நம்ம கெஞ்சி கூத்தாடி வாங்கக்கூடாதுன்னு அவர் நம்பினார். 1938 INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னாக்கா இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு போராடுற ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு சுபாஷ் சந்திர போஸ் பிரசிடெண்டாக ஆனார். நாளடைவில் சுபாஷ் சந்திர போஸ் அந்த பதவியிலேருந்து ராஜினாமா பண்ணாங்க. ஏன்னாக்கா இங்கே ஒரு பக்கத்து காந்தி வன்முறை இல்லாத சுதந்திரம் தான் நல்லதுன்னு, அப்படி தான் சுதந்திரம் பெறப்படணும்னு நினச்சாரு. ஆனால் சுபாஷ் சந்திர போஸ் வன்முறையே இல்லாத சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்காது, ரத்தத்தினாலையும் தியாகத்தினாலையும் மட்டும்தான் இந்த சுதந்திரம் கிடைக்கும்னு நம்பினார். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிற முயற்சியில் சுபாஷ் சந்திர போஸும் இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் சுபாஷ் சந்திர போஸை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க கொல்கட்டாவில். அவர் அங்கேருந்து பிரிட்டிஷ் கண்ணில் மண் தூவி மாறு விஷயத்தில் பெரிய தாடியோடையும் கண்ணாடியோடையும் அந்த இடத்துலேருந்து அவர் தப்பிச்சார். கொல்கட்டாலேருந்து அவர் காபூல் போனார். காபூல்லேருந்து பெர்லின் போனார். யார் கண்ணிலே படாத ஒரு மின்னல் மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். ஈவன் அவர் கண்டுபிடிக்கிற முயற்சியில் பிரிட்டிஷ் பெரிய பெரிய பேனரில் வாண்டட் என்று சுபாஷ் சந்திர போஸோட ஃபோட்டோ போட்டு தேடினாங்க. இந்தியா இராணுவம் அவருக்கு ஒத்துழைக்காதனால 1942 அவர் பெர்லினில் ஹிட்லரை சந்திச்சாரு. ஓகே, ஆமாங்க, ஹிட்லரும் சுபாஷ் சந்திர போஸும் சந்திச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவோட சுதந்திரத்துக்கு ஹிட்லர் அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் தரல. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பானுக்கு போனார். 1943 ஜப்பானோட உதவியினால் INA இந்தியன் நேஷ்னல் ஆர்மி ஃபார்ம் பண்ணார். அதுக்கு அவர் தான் சுப்ரீம் கமாண்டரும் ஆனார். கிவ் மீ பிளட் அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம். நீ எனக்கு ரத்தத்தை தா, நான் உனக்கு விடுதலை தரேன் அப்படின்னு சுபாஷ் சந்திர போஸ் சொன்ன இந்த ஒத்த சென்டென்ஸுக்கு ஆண்கள்லேருந்து பெண்கள் வரைக்கும் அவரோட ஆர்மியில் ஜாயின் பண்ணாங்க. ஆனால் இங்கே தாங்க விதி அதோட விளையாட்டை காட்ட ஆரம்பிச்சிச்சு. போதுமான ஆயுதம், சாப்பாடு, உதவிகள் இல்லாதனாலையும் 1945 ஜப்பான் சரணடைஞ்சாங்க. சுபாஷ் சந்திர போஸோட கனவுகள் எல்லாமே உடைக்கப்பட்டது. இந்தியா நேஷ்னல் ஆர்மியில் பிடிக்கப்பட்ட வீரர்களை சித்திரவதை பண்ணி டெல்லியில் இருக்க ரெட் ஃபோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எதுக்குன்னா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு. ஆனால் அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. இந்தியன் மக்களை
இந்தியன் நேஷ்னல் ஆர்மிக்கு எதிராக திருப்பணுன்றதான் பிரிட்டிஷோட ஆசையே. ஆனால் அங்கே எதிர்பாராத விதமாக இந்தியன் மக்கள் அங்கே இருந்த வீரர்களை ஹீரோவாக பார்த்தாங்க. அவங்களுக்காக பெரிய ஒரு போராட்டமே நடத்தினாங்க. பப்ளிக்கோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் பிரிட்டிஷ்னால அவர்களை தண்டிக்க முடியாமல் போணுச்சு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்திருந்தா பிரிட்டிஷ் கீழே வேலை செஞ்ச இந்தியர்கள் யோசிச்சாங்க, இந்தியா சுதந்திரத்துக்காக இவ்வளோ போராடும் போது நம்ம ஏன் இன்னும் பிரிட்டிஷ்காக வேலை செய்யணும்னு. இங்கே தாங்க பிரிட்டிஷ் பலவீனமானுச்சு. 18 ஆகஸ்ட் 1945 ஒரு செய்தி வெளியாடுச்சு. தைவானில் நடந்த ஏரோப்ளேன் கிராஷில் சுபாஷ் சந்திர போஸ் இறந்துட்டதா. ஆனால் இதில் ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அவரோட பாடி கிடைக்கலன்னு. இது ஆக்சிடென்டா இல்லை திட்டமிட்ட பிளானா? அவரோட பாடி கிடைக்காதனால சில பேர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறதாகவும் அவர் ரஷ்யாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும், இன்னும் சில பேர் அவர் கும்நாமின்ற ஒரு பாபாவா இந்தியாவிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் நம்புகிறாங்க. அவரோட மரணம் இன்ன வரைக்குமே ஒரு மர்மமாகவே இருக்குது. जिंदा रहेंगे या तो मरेंगे, कोई बात नहीं है। बात कोई सही बात यह है, आम बात यह है, आखिर में हमारी कामयाबी होगी, हिंदुस्तान आजाद होगा। சுபாஷ் சந்திர போஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த கதை தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.